everyone, welcome to BB Twin Talks with the Tamil Big Boss Season 9 Day 82. ஸோ நேற்று தான் நான் பாருவோட அம்மாவை பயங்கரமாக பெரியவங்க. ஓகே, அவங்க 72 years old, அந்த ஏஜ்க்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்க கிட்ட நம்ம ஓவராக நம்ம ரேஞ்சுக்கு கண்டென்ட் தரல அப்படி இப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு அவங்க பொண்ணு. ஸோ அவங்க ஜஸ்ட் பிகாஸ் நமக்காக அவங்க டிவியில் என்னடி பண்ணுற ஆச்சா போச்சான்ட்டு சத்தம் போட்டு அவங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க நினச்சிருக்கலாம் இன்னும் 4 வாரம் கழிச்சு பொண்ணு வீட்டுக்கு வர போகிறா, அவங்க போட்டு சாத்தலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் இத்தனை பேர் பார்க்குற ஷோவில் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அப்படின்லாம் நான் நிறைய விஷயம் பேசி நான் நேற்று எபிசோடில் பாரு அம்மாவை பற்றிட்டு ஒரு விஷயமும் நான் தப்பாக சொல்லலை ஆக்சுவலி எதுவுமே. ஆனால் நான் ஓவராலாக மற்ற நிறைய ஸ்னிப்பெட்ஸ்லாம் பார்த்தேன். எல்லாருமே பாரு மாம் வந்தது டோட்டலி வேஸ்ட். அது டோட்டலி ஐ அக்ரி. அவங்க வந்தது சுத்த வேஸ்ட்டு. சுத்தமாக இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்றுமே இல்லை. சிரிச்சுட்டே தான் இருந்தாங்க, பாடிக்கிட்டே இருந்தாங்க, சொன்ன விஷயத்தையே திரும்ப பாருவிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. பட் தட் இஸ் ஃபைன், அது அவங்களோட ஏஜ் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் டுடே ஷீ டோட்டலி டிசப்பாயிண்டட் மீ. அவங்க எனக்கு இவங்களுக்கு போய் நேற்று சப்போர்ட் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி மொத்தம் 3 விஷயம்தான், அவ்வளோதான். பாரு அம்மா கிளம்பிட்டாங்க, 24 hours முடிஞ்சு. நல்ல வேலை, ஏன்னா மலையாளமில் பார்த்தீங்கன்னா 1 week இருந்தாங்க. ஃப்ரீ ஸ்டாஸ்கில் வந்த ஃபேமிலி மெம்பர். இங்கெல்லாம் 1 weekலாம் இருந்திருந்தாங்கன்னா சத்தியமாக பாரு அம்மாவை 1 weekலாம் பார்த்துருக்கவே முடியாது. ஏன்னா அவங்க சொன்ன டைலாகே தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு அதுலேயே நான் தான் சொன்னேன்ல, நான் 24/7 லைவ் பார்த்தேன். போர் அப்படி போர் நான் மாற்றிட்டேன். ஸோ 24/7 நமக்கு அப்படி போர்னா 1 weekலாம் இருந்திருந்தாங்கன்னா அவ்வளோதான். ஸோ அதனால் நல்ல வேலை தமிழில் 1 week இல்லை அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ இன்றைக்கி பாரு அம்மா கிளம்பிட்டாங்க. ஆனால் கிளம்புறதுக்கு முன்னாடி அடுத்த நாள் காலையில் தூங்கி எழுந்திரிச்சு எல்லாருக்கூடையும் டான்ஸ் ஆடுவாங்க. எல்லோரும் பாரு அம்மாவை சென்ட்ரல் லைனுக்கு வச்சு சுற்றி எல்லோரும் ஆடுவாங்க. அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கார்டன் ஏரியாவில் உட்காந்துட்டு பாரு அம்மாவும் உட்காந்து ஒரு பேசுவாங்க. அப்பா பார்வதி இஸ் அவங்க தான் ஆரோராவோட ஃப்ரெண்டு ரியா வந்தப்போ போயிட்டு ஆமாம் அப்புறம் வெளியே எப்படி இருக்குது அப்படி இப்படின்ற மாதிரி ஒப்பீனியன் கேட்டாங்க. கேட்டதுக்கு தான் ரியா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ஷி வாஸ் ஸ்ட்ரைட் டு ஃபேஸ். ரியா கொஞ்சம் நல்லா போல்டாக பேசுகிற டைப் தான். ஸோ அவங்க ஸ்ட்ரைட்டாக என்ன நடக்குதோ அதை அப்படியே சொல்லிட்டாங்க. அங்கே ஓகே அப்படின்ட்டு ரொம்ப அப்படியே ஸ்வீட்டாக பேசிட்டு இங்கே அவங்க அம்மா கிட்ட நான் யோசித்தேன், சரி ஓகே அவங்களுக்கு அவங்க அம்மாவுக்கு இருக்கிற பாண்ட் அந்த மாதிரி. ஏன்னா அவங்க அம்மா கிட்ட நேத்தான் அந்த ஆரோரோட ஃப்ரெண்ட் ஒருத்தி அப்படியே பெரிய லார்டு லபக்கு தாஸ் மாதிரி. எனக்கு என்ன அம்மா கிட்ட இப்படி தான் பேசுவாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, அவங்க தான் அப்படி பேசுகிறாங்கன்னா அவங்க அம்மாவாச்சும் அட்லீஸ்ட் அந்த மாதிரிலாம் பேசாத, இல்லைன்னா அட்லீஸ்ட் ஓகே நம்ம வீடு கிடையாது, இத்தனை பேர் பார்க்குறாங்க, அந்த மாதிரி பேசாத அப்படின்னாச்சும் சொல்லியிருக்கணும். அவங்க என்னன்னா உட்காந்து பாரு பேசுகிற எல்லாத்துக்கும் ஆமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா போடுறதோடு இல்லாமல் நெக்ஸ்ட் வாட் ஷி டிட் வாஸ் அவங்க ஏதோ ஸ்கூல் டீச்சர் ஆமா. ஸோ அப்போ அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க, இதுதான் ஒரு எக்ஸாம்பிளா, இப்படி தான் நீங்கள் ஒரு டீச்சராக ரோல் மாடலாக இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஷி வாஸ் லிட்ரலி சிட்டிங் அண்ட் புல்லிங், நாட் புல்லிங், ஷி வாஸ் மாக்கிங் கண்டஸ்டன்ஸ். பாரு பேசுறதுக்கு ஆமா போடுறதும் அண்ட் அவங்களும் உட்காந்துக்கிட்டு பாரு சொல்கிறாங்க எனக்கு இந்த சுபிக்ஷா, கனி, சபரி, விக்ரம் இந்த மாதிரி ஆளுங்க கூடலாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கிறப்போ பாரு அம்மா வாஸ் அதுவும் அந்த திவ்யா அப்பத்தான்ட்டு அது சரியான ஊர்கழவி அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன ஒரு பெரியவங்க அவங்க ஒரு டெக்கோரம் மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. பாரு தான் இப்படி அப்படின்னா அந்த ஏஜுக்கான மெச்சூரிட்டி இவங்களும் காட்டலை, ஸ்கூல் டீச்சருன்றாங்க அந்த ஒரு டிசிப்ளினும் அவங்க காட்டலை. ஸோ அங்கே ஓகே வெளியே இத்தனை பேர் பாரு அம்மாவை கலாய்ச்சிட்டு இருந்ததெல்லாம் சரிதான் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் பாரு அம்மா நடந்துக்கிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் அவங்க வந்தது டோட்டல் போரிங், டோட்டல் டிசப்பாயின்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. செகண்ட் திங் ஷீ இஸ் இப்போ எல்லாரும் ஓகே அம்மா இப்படி இருக்கிறதுனால தான் பொண்ணு இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் நான் முன்னாடியே பார்த்துருந்தேன். பட் ஓகே அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். பட் டுடே வாட் ஷி டிட் வாஸ் அது லிட்டரலி 1 hourலேயே போட்டு காமிச்சிட்டாங்க. ஸோ அதை அவங்களும் வெளியே போய் பார்த்துருப்பாங்க. பட் வாட் பாரு அம்மா டிட் வாஸ் டோட்டலி unacceptable for her age. It was disgusting to watch. ஸோ எனிவேஸ் அவங்க அப்படி கிளம்பிட்டாங்க. பட் பாரு அம்மாவுக்கும் அது ரொம்ப நார்மல். அவங்க சில்லாக அப்படி தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் தே ஆர். ஓகே, ஸோ அவங்க கிளம்பிட்டாங்க.
அது முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம விக்ரமோட ஃபேமிலி வராங்க. லைக் சச் அ நைஸ் ஃபேமிலி. விக்கி வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ட்ராமாலாம் பண்ணுவார். ஒய்ஃப் வரப்போ, சபரி நீ என் முன்னாடி வந்து நின்றுடா, நான் மயக்கம் போட்டு உன் மேலே விழுந்துடுறேன் கேட்டால் ஒய்ஃபோட அழகில் லைக் விக்கியோட ஒய்ஃப் நிஜமாலுமே ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஷி வாஸ் லைக் ஸோ க்யூட். அண்ட் ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, டீசெண்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களோட அந்த பாண்டு. ஏன்னா ரொம்ப லவபுளாக இருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் லைக் வாங்க போங்க அப்படி தான் பேசுகிறாங்க. இப்போ தான் நிறைய பேர் லைக் கப்புள்ஸ்லாம் லைக் வாடா போடான்னு தானே பேசிப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு லைக் அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜான்னு எனக்கு தெரியல. பட் த வே ஹவு ஷி வாஸ் லைக் டாக்கிங், அவங்க வந்துட்டு இல்லை விக்கி நீங்கள் எனக்கு அப்படின்னு வாங்க போங்கன்னு பேசுகிறாங்க. பட் தட் பாண்ட் இஸ் லைக் ஸோ லைக் லவபிள் டு வாட்ச். ஸோ பெருசாக ஆனால் இது என்னென்னா, அம்மா அப்பா விக்கி ஒய்ஃப் இவங்கெல்லாம் சாதாரணமாக வந்து ஃபேமிலிஸ் வெளியேருந்து வந்தாங்கன்னா அவங்க தான் கண்டஸ்டன்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, ஏதாவது டிப்ஸ் கொடுப்பாங்க. இங்கே வந்து லிட்ரலி விக்கி உட்காந்து அவங்களெல்லாம் கன்சோல் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னொரு விஷயம், ஃபேமிலி உள்ளே வந்தப்போ வந்து எல்லாரும் ஆக்டிவிட்டி ரூமில் போய் அந்த டாஸ்க் விளையாண்டுட்டு தானே உள்ளே வரணும். அப்போ மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே போய் அமைதியாக டாஸ்க் விளையாடுவாங்க, இங்கேருந்து இவங்க டிவியில் பார்ப்பாங்க. அந்த டாஸ்க் விளையாடுற கேப்லேயும் விக்கி சூப்பராக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று பண்ணியிருப்பாரு. டாஸ்க் விளையாண்டுருக்கும்போது அவருக்கு தெரியும் உள்ளேருந்து அவங்க டிவியில் பார்த்துட்டு தான் இருக்காங்கன்ட்டு. அப்போ என்னன்றாரு, அம்மா உன் பக்கத்தில் இப்போ பாருன்னு ஒருத்தர் உட்காந்துருப்பா, வந்ததும் காலில் விழுந்துருப்பா, அதெல்லாம் நம்பாத அப்படின்றதாகட்டும். சாண்ட்ரான்னு ஒருத்தங்க என்ன நல்லா திட்டிருப்பாங்க, சரி அதெல்லாம் விடுங்க, அது வந்து அன்னைக்கு ஒரு மூட் ஆஃப்ல அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சாண்ட்ராவையும் பார்வையும் எடுத்து பேசியிருப்பாரு. மற்றபடி பெருசாக அண்ட் ஆல்சோ எனக்கு தெரிஞ்சு அவங்க ஃபேமிலி இது நிறையா காட்டலே என்னன்னு தெரில. 1 hourல வந்துட்டு அவங்க பெருசாக யாரையும் ரோஸ்ட் பண்ண மாதிரி நான் பெருசாக பார்க்கல. பட் ஒய்ஃப் வந்துட்டு ஒரே ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு போவாங்க, இனிமேல் அழாதீங்க அண்ட் ஆல்சோ கொஞ்சம் போல்டாக பேசுங்க அப்படிங்கிறது வந்து சண்டை போடுங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு கன்வே ஆகும். அவர் உடனே சரி ஓகே நான் இனிமேல் நிறைய சண்டை போடுறேன் அப்படின்பாங்க. அண்ட் அதுக்கு ஷீல் பி லைக் கிளாரிஃபைங், சண்டைன்னு இல்லை பட் எல்லாருக்கும் கொஞ்சம் ஒப்பீனியனேட்டடாக லைக் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. அண்ட் எல்லாத்துக்கும் உட்காந்து கேமுக்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ணி ஐடியா கொடுத்துட்டு இருக்காதீங்க, இன்னும் 3 weeks தான் இருக்குது, ஃபோக்கஸ் ஆன் யோர் கேம், ஐ வாண்ட் டு see you in the finals அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ நல்லா தான் இருந்துச்சு விக்கியோட ஃபேமிலி வந்தது. அதுக்கப்புறம் நம்ம சுபிக்ஷா அது சூப்பராக அந்த ஏலே ஏலே மீனவ சாங்கோடையே வந்து போட்டாங்க. ஸோ அப்பா அம்மா எல்லாருமே அவங்க வந்துட்டு அப்பாலாம் வந்துட்டு சமைச்சுலாம் இருந்தார். அப்பா அம்மா அம்மா வந்து பெருசாக எதுவும் பேசிக்கல. சுபியோட தம்பி போல் சுபியோட தம்பி சூப்பராக வந்துட்டு நம்ம வாரம் வந்துட்டு விஜேஎஸ் ஒரு கேள்வி கேட்கலன்னு எப்பயும் புலம்பிட்டு இருந்த ஒரு விஷயத்த தம்பி வந்து சூப்பராக கேட்டுட்டுருவார். எல்லா ஃபேமிலிஸும் வரப்போ அந்த ரவுண்ட் டேபிள் உட்காந்து பேசுவாங்க இல்லையா. ஸோ இன்னைக்கு வந்துட்டு தம்பி வந்து உட்கார்றப்போ என்னன்றுவார், அந்த சாண்ட்ரா வந்து பிரஜன் கிட்ட சுபிக்கு வந்து டிவார்மிங் டேப்லெட் தரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதை வந்து நம்ம விஜேஎஸ் கேட்பாரு, நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம். பட் அவர் அது சாண்ட்ரான்றனால எதுவுமே அவர் அட்ரஸ் பண்ணல. தம்பி வந்து நடு லிவிங் ஏரியாலே உட்காந்து போட்டு உடச்சிருவாரு. சாண்ட்ராக்கு முகமே இல்லை. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பிரஜன் கிட்ட வந்து சாண்ட்ரா இப்படி சொல்லுவாங்க, உனக்கு டிவார்மிங் டேப்லெட் கொடுக்கணும்னு. அது பார்த்தப்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்னா. சாண்ட்ராக்கு வந்து எப்படின்னா அவங்க எல்லாம் பண்ணிடுவாங்க, அப்புறம் அவங்க பண்ண தப்பை கேட்குறப்ப அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஆஹான்னு ரொம்ப யோசிப்பாங்க, இல்லைன்னா ஒன்றுமே புரியாத மாதிரி நடிப்பாங்க. ஸோ எப்பயும் அப்படிதான் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இப்படி ரொம்ப ஏதோ புரியாத மாதிரி இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் ஷி ஆஸ்டு சாரி டு சுபி. ஸோ அப்போ வந்து அட்லீஸ்ட் ஓகே விஜேஸ் பண்ண வேண்டிய வேலையை சுபி தம்பி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அட்லீஸ்ட் இவர் கேட்டுட்டாரே அப்படின்னு ஒரு ஆறுதலாக இருந்தது. அது இன்னொன்று எனக்கு என்னென்னா, அவங்க தனியாக கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசினப்போ சுபி தம்பி வந்துட்டு ஒரு விஷயம் சொன்னார். எனக்கு அது வந்து பாவமாக இருந்துச்சு. ஏன்னா நீ அந்த பீட் பாக்ஸிங் அவங்களோட அந்த பேசுகிற டோன், அந்த மேபி அவங்களோட ஊர் என்ன ஊருன்னு எனக்கு தெரியல, கன்னியாகுமரி என்ன ஊருன்னு எனக்கு தெரியல சுபி. ஸோ அவங்க ஊர் ஸ்லாங் அதுதான் போல இருக்கு. நீ அந்த பீட் பாக்ஸிங் பண்ணாத அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, நல்லாவே இல்லை பார்க்க. எனக்கு வந்துட்டு என்ன அந்த பொண்ணு பாவம், ஏன்னா நான் எப்பயுமே அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேன் அந்த வீட்லேயும். இந்த ஒரு பொண்ணு தான் வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும். பாரு அந்த பக்கம் சாண்ட்ரா கிட்ட கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சரி அது பாருன்றனால நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி மற்ற கண்டஸ்டன்ஸில் யாரும் பெருசாக எதுவும் கற்றுக்கிட்ட மாதிரி நான் கவனிச்சதில்லை. ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு வந்து சுபி வந்து பீட் பாக்ஸிங் கற்றுக்கிறாங்க, பர்ஃபார்ம்லாம் பண்ணுறாங்க, நல்ல விஷயம்னு எப்பயுமே சொல்லியிருக்கேன். ஆனால் அதை வந்து அவங்க தம்பி வந்து பண்ணாத நல்லா இல்லை அப்படின்னு அதை அவர் என்னென்னு கிளியராக சொல்லலை. ஏன் நல்லா இல்லை, இப்போ எனக்கே நான் ஒரு பண்ணுற ஒரு விஷயத்தை இப்படி வெளியே இருந்து வந்து நல்லா இல்லைன்னு சும்மா சொல்லிட்டு போயிட்டா ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கு போல், வெளியே பார்க்க ட்ரோல் பண்ணுறாங்க போலன்னு ஒன்றுமே புரியாமல் இருக்கும். அது ஏன் அப்படி சொன்னாருன்னு இன்னொரு கிளாரிட்டி கொடுத்துருக்கலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் பாவமாக இருந்தது. பாவம் அவங்க ரொம்ப ஆசையாக பண்ணிகிட்டு இருந்தது இப்படி பண்ணிட்டாங்களேன்ட்டு.
மற்றபடி அவங்க அம்மா எதுவும் பெருசாக பேசல. அப்பாவும் வந்து என்ன என்னோட அந்த வீர பெண்ணையே காணுமே, ஊரில் எப்படி இருப்ப, இங்கேருந்து இப்படி இருக்க, நல்லா சத்தமாக எல்லாத்துக்கும் பேசு அப்படின்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு தனியாக விளையாடணும் சுபியை சொல்லியிருப்பாங்க. இந்த அண்ணா தம்பி அந்த ரிலேஷன்ஷிப்லாம் விட்டுட்டு தனியாக விளையாடணும் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஃபேமிலி ரவுண்டு அவ்வளோதான். இன்னையோட இப்போ எல்லா ஃபேமிலிஸும் முடிஞ்சாச்சு. இதுக்கு மேலே இப்போ இந்த வீக்கெண்டில் விஜேஎஸ் என்ன வந்து கேட்க போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். யார் இந்த வாரம் எவிக்ட் ஆக போகிறாங்கங்கிறதும், நெக்ஸ்ட் வீக் இந்த ஃபேமிலிஸ் வந்ததுக்கப்புறம் யார்கிட்ட என்னென்ன சேஞ்சஸ் இருக்குங்கிறதும் பார்க்கலாம். அதுக்கு நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். until then, see you guys tomorrow. Bye bye.